திருப்பதிக்கு போலாமா? ஸோ இந்த ஒரு வீடியோ லாங் ஃபார்ம் ஆஃப் வீடியோ இருக்கும். ஸோ ஒரு 8 மினிட்ஸ் மேல வரும்னு நெனைக்கிறேன். இதோட அது இன்ட்ரோ தான். இத பேசிட்டு நான் என்னோட லைவ் எக்ஸாம்பிள்ஸ் நாங்க போனது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஒரு இன்ட்ரோ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் கண்டிப்பா வாய்ஸ் ஓவர் குடுக்குவேன். இந்த திருப்பதி பிளான் அப்படின்றது வந்துட்டு ஒரு 3, 4 மாசமா நான் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த எஸ்எஸ்டி டோக்கன் இல்ல. இந்த புக் பண்ணிட்டு போவாங்கல்ல. ஸோ அந்த ரூ. 300 டிக்கெட். ஸோ அத ஆப்ல புக் பண்ணுவாங்க. அதுக்கு நான் மாசம் மாசம் ட்ரை பண்ணுவேன். ஆனா எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. போனா அந்த மாரி தான் போணும் அப்படின்ற ஒரு முடிவுல நான் இருந்தேன். பட் அது அமையவே இல்ல. ஓகே. ஸோ எல்லா மாசமும் ட்ரை பண்ணுவேன். அது கேன்சல் ஆயிடும். ஸோ இதே மாரி போய்க்கிட்டு இருந்தது. ஸோ சடனா என் தங்கச்சி வந்துட்டு ஒரு ரேண்டமா வந்தா. ஃப்ரைடே நைட் வந்தா. ஸோ வந்துட்டு திருப்பதி கிளம்பிடலாம் அப்படின்ட்டு சொன்னா. நான் இவங்க ஏதோ ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அவ ஆல்ரெடி எங்க அம்மா கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தா. ஸோ அவங்கலாம் ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. சரி ஃபேமிலியா இவங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. என்னோட வேலை கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும். பட் இருந்தாலும் வீக்கெண்ட் இல்ல. ஸோ சாட்டர்டே கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ பேர் வரமாட்டாங்க சாட்டர்டே அப்படின்னு. எனக்கும் மீட்டிங்ஸ் எல்லாம் கம்மியா இருந்தது. ஸோ அதனால சரி போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்பியாச்சு. இது வந்துட்டு நம்ம இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போலாம் அப்படின்ட்டு தான் அங்க போனதே. ஆனா அந்த ஒரு கதை கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. ஸோ என்ன நடந்தது அப்படின்ட்டு நீங்களே பாருங்க. ஸோ நான் காட்டுறேன் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர்ல. இங்கேருந்து எல்லாமே வாய்ஸ் ஓவர் தான். பார்த்தீங்களா மேடம் ரெடி ஆயிட்டாங்க. இவங்க எப்போ பெங்களூர்லேருந்து வந்தாங்க அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ என்னோட டைம் கூட காட்டுறேன் பாருங்க. ஸோ 11:40 ஆகுதா. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் தான் விட்டோம். 11:50க்கு அந்த மாதிரி கிளம்பணும். ஸோ எல்லா லக்கேஜ் எல்லாம் அவ்வளோ இல்லை. பட் தமாஷ் ஆகிப்போச்சு. ஸோ கிளம்புனோன்னா கிளம்பிடணும் அப்படின்ட்டு தான் அவள் சொல்லிக்கிட்டு இருந்தா. ஸோ வீடியோவை மியூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நிறைய யோசிக்கக்கூடாது. ஸோ கிளம்பணும்னு நினச்சா கிளம்பிடணும் அப்படின்ட்டு அவ சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் காரெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இங்க பார்த்தீங்களா இருட்டா இருக்கு. கரெக்ட்டா ஆஃப்டர்நூன் ஆவுது. ஸோ அங்கேருந்து நம்ம எப்படி தான் கிளம்பி போறோம் அப்படின்ட்டு நான் யோசிச்சுக்கிட்டு, ஸோ சாமிய நினச்சுக்கிட்டு நான் வண்டியில ஏறிட்டேன். ஸோ வண்டியில ஏறிட்டு நான் கரெக்ட்டா மேப் போட்டேன் ஸ்டார்ட்டிங்லே. ஸோ எங்கே போறோம்? நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஜிடிஏ வைஸ் சிட்டி விளையாடியே பழகிடுச்சா, ஸோ சின்ன வயசுல. ஸோ அதனால இந்த மாதிரி மேப் போட்டுன்னு கிளம்புனா வந்துட்டு நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ எவ்வளோ தூரம் இருக்கு? எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கு? இதெல்லாம் நல்லாயிருக்கும் மேப் பார்த்துன்னே போறது. நான் ரீசென்ட்டா நிறைய ட்ரிப்ஸ் பண்ணியிருக்கேன் கைஸ். ஆனா எதுவுமே நான் வந்துட்டு டாக்குமெண்ட்டே பண்ணல. நல்லா ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாரி பண்ணி நான் வந்துட்டு ஷேர் பண்றேன். இது ஒரு நல்ல ஹேபிட். நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே மாரி உங்களுக்கு கூட யூஸ் ஆகும். இந்த வீடியோ யார் பார்க்குறீங்களோ உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த மாரி ட்ரிப் எல்லாம் பிளான் பண்ணும்போது. இன்னும் நிறைய பிளான் இருக்கு. கார் வாங்கி ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 8 மாசம் மேல ஆயிடுச்சு. ஸோ 2 சர்வீஸ் வேற முடிச்சிருக்கேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ரொம்ப ஜாலியா நான் வந்துட்டு கார வாங்கி ஃபேமிலி கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ போற வழியில ஜியோல நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஃபுல் டேங்க் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃபுல் டேங்க் பண்ணியாச்சு. ஸோ டேக்ஸ் வீட்ல போட்டேன். ஸோ நீங்களே பெட்ரோல் போட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ என் தங்கச்சியும் எங்க அம்மாவும் தான் ஃபுல் டேங்க் பண்ணாங்க அங்கேருந்து. ஸோ அத முடிச்சுட்டு அங்கேருந்து நேரா நாம வந்துட்டு விட்டோம் வண்டிய. ஆ திருப்பதி போக போக அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு, ஸோ மழை வந்துச்சு ஒரு சில இடத்துல. சில இடத்துல வந்துட்டு அங்க பாருங்க ஸ்க்ரீன் எப்படி ஆயிடுச்சு. ஸோ பாட்டெல்லாம் கேட்காம மியூட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டே போனோம். அப்புறமா பாட்டு கேட்டோம். ஸோ கொஞ்சம் நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இந்த பெரிய பெரிய பஸ்ஸஸ் எல்லாம் போய்க்கிட்டே இருந்தது. ஹைவேல வேற ஓட்டுறேனா, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால பரவால்ல. அந்த ஒரு நம்பிக்கை ஒண்ணு இருக்கு. ஸோ நைட் டிரைவிங் வந்துட்டு 2, 3 வாட்டி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு திருவண்ணாமலைக்கும் நாங்க போயிட்டு வந்தோம். அந்த விளாகும் நான் போடுறேன். இது வந்துட்டு திருப்பதிக்கு போறோம். இந்த 2 ட்ரிப்பு நான் வந்துட்டு பண்ணியே ஆகணும். திருப்பதி நம்ம கார்ல போணும் அப்படின்ட்டு ஒரு ட்ரீமு. ஸோ அத வந்துட்டு நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ற மாதிரி கார்ல ஜாலியா போனோம். இன்னொரு விஷயம் நான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். ஸோ கார்ல போகும்போது இந்த எல்இடி லைட்ஸ் அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எங்க மாமா கிட்டேருந்து சொல்லி தான் நான் இது வாங்கி போட்டுக்கிட்டேன். ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. திருப்பதி இப்போ ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு கீழேருந்து மேலே போனோம் இல்லைங்களா? ஸோ கீழ அங்க ஒரு விஷ்ணு மண்டபான்னு இருக்கு. அங்க போனோம். அங்க பாருங்களேன் எவ்வளோ பேரு. நல்ல பார்க்கிங் வசதி. ஸோ அங்க கார நிக்க வச்சுட்டு நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்குமா அப்படின்ட்டு போய் செக் பண்ணோம். அங்க வந்துட்டு ஒருத்தர் சொல்ட்டாங்க 11:00க்கு தான் தருவாங்க. இல்ல 1:00 தான் தருவாங்க. அப்போ வரைக்கும் நம்ம இங்க என்ன பண்றது? வெயிட் பண்றது. ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். நீங்க மேல போயிட்டு ஃப்ரீ தர்ஷன்ல நின்னுடுங்க. சீக்கிரமா கூட ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எஸ்எஸ்டி டோக்கன் நம்ம சாட்டர்டே வாங்குனோம்னா நெக்ஸ்ட் சண்டேக்கு தான் தருவாங்க. ஸோ அந்த டேலாம் வேஸ்ட் ஆயிடும். இவ தங்கச்சி கூட போணும் போணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா.
சரி வா போய் கியூல நின்னுடலாம் அப்படின்ட்டு நம்ம மேலே ரீச் ஆயிட்டோம். அங்க டோல்ல வந்துட்டு ரூ. 50 வாங்குனாங்க. இது நான் அத தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ டைம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 6:00 ஆகப்போது. 5:30 அந்த மாரி. ஸோ அங்கேருந்து ஒரு இன்னொரு கேப்ப புடிச்சு, அந்த ஃப்ரீ தர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கியூல போய் நின்னாச்சு. இன்னைக்கு சாட்டர்டே. ஓ மை காட்! சாட்டர்டே சொல்லவா வேணும். திருப்பதில பயங்கரமா ரஷ்ஷா இருக்கும். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ட்ரெஸ் எல்லாம் நம்ம மாத்தவே இல்ல. குளிச்சுட்டு கிளம்புனது தான். ஸோ நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி, இதே ட்ரெஸ்ஸில நம்ம ஆக்சுவலி ரெடி ஆகலான்னு நெனச்சோம். பட் டைம் இல்ல அப்படின்ட்டு இதே ட்ரெஸ்ல அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே போயிட்டு கியூல நிக்கிறேன் பாருங்க. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் ரீல்ஸ்க்காக. அதையே நான் தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ க்ரௌடுன்னு பாருங்க. ஸோ எல்லாம் ஃப்ரீ தர்ஷன். ஸோ வாக் பண்ணியே வேண்டியதா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் டெஃபினட்டா இத நான் அவாய்ட் பண்ணுவேன். ஃபேமிலிய நல்லா பிளான் பண்ணி, சீக்கிரமா தர்ஷன் ஆவுற மாதிரி கொண்டு போவேன். இங்க பாலெல்லாம் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வாங்கி குடிச்சுக்கிட்டு. ஸோ அங்க பாருங்க சரியான க்ரவுடு கைஸ். சரியான க்ரவுடு. இப்போ உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன். இந்த கியூ பார்த்தீங்களா? ஸோ இப்படி போயிட்டு அப்படி வரணும். அப்புறமா அந்த ஒரு இடத்துல அந்த டிஸ்ப்ளே போட்டாங்க. இதெல்லாம் ரீல்ஸ்ல வரும். நான் அப்பப்போ பார்ப்பேன். அந்த டிஸ்ப்ளேல சொன்னாங்க பாருங்க. ஓம் நமோ வெங்கடேஷாய எக்ஸ்பெக்டட் தர்ஷன் டைம் 18 ஹவர் அப்படின்னு ஒரு விஷயத்த போட்டாங்க. இது சும்மா நம்மளுக்கு சீக்கிரம் தர்ஷனம் ஆயிடும் அப்படின்னு நெனச்சேன். சீனரி பார்த்தீங்களா? செம்மையா இருக்கு. எக்ஸாக்ட்டா 18 ஹவர் மேலேயே ஆயிடுச்சு நம்மளுக்கு. பட் அங்கங்க கொஞ்சம் இந்த மாரி வெளிய போயிடலாம். ரெஸ்ட் ரூம் அந்த மாரியெல்லாம் வச்சிருந்தாங்க. ஃபெசிலிட்டி ஒண்ணுமே குறையே இல்ல. லைக் நீங்க வாக் பண்ணிக்கிட்டே போணும். அங்கங்க கியூல நிக்கணும். ஆ என்னடா இது திடீர்னு அங்கேருந்து வந்துட்டு வெளிய வந்துட்டுருக்கிறேன் அப்படின்னா, தர்ஷனம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ வெளிய வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 1 மணி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ வெளிய வந்து ஃபோன கலெக்ட் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா, இந்த இடத்துல தான் அந்த ஒரு ரீலு "ஈசாలి గాని ఏడుకొండల వెంకటన్న" அப்படின்ட்டு ஒரு புஷ்பா டயலாக் வரும். ஸோ அது பண்ணலாம் அப்படின்னு எடுத்தேன். ஆனா செம க்ரௌடு கைஸ். ஒண்ணுமே பண்ண முடியல. பேசாம ஒரு 4, 5 கிளிப்ப மட்டும் எடுத்துக்கிட்டு, ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த ஒரே ஒரு பெரிய கும்பிட போட்டு, நம்ம திருப்பதிக்கு போயே 3 வருஷம் மேல ஆவுது. ஸோ இதான் கார் வாங்கின்னு வரணும் அப்படின்னு இருந்துச்சு போல. ஸோ அதனால கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு லாஸ்ட்டா ஒரே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். இந்த மாரி ஆ வே வந்துட்டோம். கார் பார்க்கிங் வந்துட்டோம். அங்கேருந்து கிட்ட தான் வாக் பண்ணி கார் பார்க்கிங் வந்துட்டு, வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னு வீட்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாரி காளஹஸ்தி அதெல்லாம் வந்துட்டு என் தங்கச்சி அதெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, கார்ல உட்காந்து நல்லா கொறட்ட விட்டு அவ தூங்கிட்டா. ஸோ நான் வந்துட்டு அதான் சொன்னேன் இல்லைங்களா, 3 மணிக்கு மேல தான் அலோ பண்ணுவாங்களாம். கீழ இறங்குறதுக்கு. ஸோ அவ தூங்குறத வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் நானு. அப்புறமா மேப்ஸ் காட்டுறேன் பாருங்க. அ இங்க இருந்து நம்ம கீழ இறங்கணும். கீழ இறங்குறதுக்கு அந்த ரோடு இருக்குதுங்களா, அந்த ரோடு ஓப்பன் ஆவாது. அந்த டாட்டா இருக்குல்ல, அது லேட்டா தான் ஓப்பன் ஆகும். 20 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் 1 ஹவர் எடுத்துச்சு. தாராளமா மெதுவா தான் வந்தேன். எல்லாரும் ஜூயின்னு வந்தாங்க. ஆ அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டு இது இன்னொரு கோயில். விநாயகா கோயில். இது பத்தி நான் டீட்டெயிலா வந்துட்டு ஒரு வீடியோலயே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். அத பாருங்க. சி யூ. பா செமையான ஒரு ஜர்னி. ஸோ நெறைய இடத்துல எனக்கு வந்துட்டு ரொம்பவே ஆ இரிட்டேட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் திஸ் இஸ் த ப்ராசஸ். நெறைய பேர் வராங்க, போறாங்க. ஆ சாமிய பார்க்கறதுக்காக அவ்வளோ ஹவர்ஸ் வெயிட் பண்றாங்க. எங்களுக்கு எக்ஸாக்ட்டா 18 ஹார்ஸ் ஆச்சு. கண்டிப்பா ஆச்சு. ஸோ தட் இஸ் த வெயிட்டிங் பீரியட். ஸோ நம்ம ஃப்ரீ தர்ஷன்ல தான் இறங்கிட்டோம். நீங்க பார்த்துருப்பீங்க அதெல்லாம். ஸோ அதோட ஷார்ட் கிளிப்ஸா இருக்கும். நான் வாய்ஸ் ஓவர் குடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு பண்றேன்னா, டெஃபினெட்லி உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்ட்டு. கரெக்ட்டா பிளான் பண்ணிட்டு போங்க. அங்க ஒரு இந்த லட்டு கவுண்டர்லலாம் போயிட்டு நாங்க லட்டு எடுத்தோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். ஸோ அதனால தான் இந்த பேக்ரவுண்ட்ல இந்த வீடியோ. அங்க போயிட்டு லட்டு எடுக்கும்போது இன்னொருத்தர் வந்தாரு. அவரு வந்துட்டு இந்த ரூ. 300 டிக்கெட்ட வந்துட்டு டிசம்பர்ல புக் பண்ணாராம். நாங்க போயிருந்தது வந்துட்டு என்ன மார்ச்ல போயிருந்தோம் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோவ நான் லேட்டா தான் போஸ்ட் பண்றேன். டிசம்பர்ல புக் பண்ணதுக்கு அவருக்கு இப்போ வந்துட்டு ஸ்லாட் குடுத்துருக்காங்க. இந்த 3, 4 மந்த்ஸ் ஆயிட்ட பிறகு தான் வருமே. ஸோ அவரு 9:00க்கு வந்துட்டு லாகின் பண்ணியிருக்காரு. எங்க கூட ஆல்மோஸ்ட் 11:30, 12:30க்கு லட்டு வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அவரு 9:00 லாகின் பண்ணி அவருக்குமே 4 ஹவர், 5 ஹவர் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த டிக்கெட் வாங்கியே. ஓகே. ஸோ 4 ஹவர், 5 ஹவர் மேனேஜ் பண்ணிடலான்னு வைங்க. இந்த 12 ஹவர், 18 ஹவர் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் போனா பக்காவா இந்த விஐபி பிரேக் தர்ஷன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஸோ அத வாங்கலான்னு இருக்கேன். அது 10,000. 10,000ல வந்துட்டு ஒருத்தர் தான் தருவாங்க. ஸோ வேற மாதிரி பிளான் பண்ணி
பயங்கரமா போலாம். இல்ல அட்லீஸ்ட் எஸ்எஸ்டி டோக்கன்ல தான் போணும் அப்டின்ட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இந்த திடீர் பிளான்னால இப்படியெல்லாம் நடந்தது. கதை என்னான்னா, அங்க போயிட்டு நாங்க வெளிய வந்துட்டோம். ஸோ லட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டு, அ அங்கருந்து நேரா வந்துட்டு நம்ம ஃபோன கலெக்ட் பண்ண போனோம். ஸோ ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க சென்ட்ரல்லயே. ஸோ ஃபோனெல்லாம் கலெக்ட் பண்ணி, அங்கருந்து நேரா வந்துட்டு நம்ம மறுபடியும் சில வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அதெல்லாம் முடிச்சுட்டு, இந்த திருமலா முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு நான் வந்தேன். எனக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் தூங்கலையா, கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன். ஸோ அன்னைக்கு ப்ரீவியஸ் நைட்ல கூட நான் தூக்கம் கெட்டு தான் ஓட்டிக்கிட்டே போனது. ஸோ ஆல்ரெடி நம்ம கிளம்புனதே இங்க வந்துட்டு ஒரு அ நேரம் ஆயிடுச்சு. நெறைய நேரமே ஆயிடுச்சு. ஆக்சுவலி நம்ம கிளம்புனது லேட்டு. ஸோ ஒரு 12 அப்படி கிளம்புனோம். ஸோ 11:40யோ என்னமோ அந்த மாரி கிளம்புனோம். நம்ம வந்துட்டு 3 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிட்டோம். 3, 3:30 அந்த மாரி ரீச் ஆயிட்டோம் கீழ. பட் மேல போறதுக்கு இன்னும் ஒரு 1 ஹவர் ஆச்சு. ஸோ 3:45 அந்த மாரி ஏதோ ரீச் ஆனோம். அன்னைக்கு நைட் எல்லாம் தூங்கலையா, கியூல நின்னுட்டோமா, எனக்கு எங்கெல்லாம் அந்த டைம் கிடைக்குதோ குடோன்ல போட்டுறாங்களோ அங்கெல்லாம் தூங்கிட்டேன். நான் நல்லா தூங்கிட்டேன். ஒரு 4 ஹவர் தூங்கியிருப்பேன்னே வச்சுக்கோங்களேன். ஆ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நான் ஷேர் பண்ணணும். ஸோ அதனால தான் இத வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா நம்ம வாய்ஸ் ஓவர்லயே முடிச்சிருக்கலாம். ஸோ அந்த மொபைல் கலெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம், ஸோ நம்ம தர்ஷனம் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். இந்த குடோன்ல போட்டிருக்கும்போது செம கசன்னு இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அ சாப்பாடு இதெல்லாம் பிரசாதம் எல்லாம் தராங்க. அதெல்லாம் வாங்கிட்டு எவ்வளோ நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த மொபைல் இல்லாம. அப்புறமா அவங்கவங்க ஒரு ஒரு கேங்கா வந்திருக்காங்க இல்லையா? ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க, ஃபேமிலிஸ் இருந்தாங்க. நாமளும் ஃபேமிலியா போயிருந்தோம். பட் எனக்கு என்னமோ தெர்ல. ஆ ஒரு மாதிரி இருந்தது. தனியா போயிட்டு நான் ஒரு இடத்துல தூங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஹோப் இட் வுட் பி பெட்டர். இந்த மெயின் கதைக்கு வருவோம். ஸோ வெளிய வந்தோமா, வெளிய வந்துட்டு மறுபடியும் தூக்கம் இல்ல. ஸோ சரியான தூக்கம். ஆல்மோஸ்ட் நாங்க வெளிய வரும்போது ஒரு 2 மணி, 1:30 மணி மேல ஆயிட்டுருந்துச்சு. ஸோ 2 மணிக்கு நான் டைம் பார்த்தேன். ஸோ அப்போ கிளம்புனா நம்ம 5, 5:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துரலாம் அப்படின்னு நெனச்சு, நான் கார் எடுத்து மேப்பு போட்டேன். ஸோ இந்த மேப் போடுறதுல ஒரு பெரிய ப்ராப்ளம். வேற வேற ரூட்டுக்கு கூட்டு போயிடும். ஸோ நான் கொஞ்சம் தெளிவா இருந்ததுனால மேப்ப நம்பாம நம்ம வந்த ரூட்லயே போனேன். பார்த்தா திருமலா கீழ இறங்குறோம் இல்ல, அந்த ரோடு வந்துட்டு 3:00 மேல தான் ஓப்பனே பண்ணுவாங்களாம். ஸோ இந்த விஷயம் எனக்கு தெரியாம இருந்தது. ஸோ அதனால அதுக்கு போய் அங்க வெயிட் பண்ணோம். ஒரு 40, 50 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். கிளையண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணேன். இறங்கிட்டு நம்ம நேரா வீட்டுக்கு தான் வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சோம். இறங்கும்போது வந்துட்டு செம்ம டிராஃபிக் கைஸ். அங்க, இங்க அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நான் தான் கார் ஓட்டுறேன். மத்தவங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. எங்க வீட்ல எங்க அம்மா தூங்கிட்டாங்க, என் தங்கச்சி தூங்கிட்டாங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்களா, ஸோ நானே பாட்டு போட்டுக்கிட்டு, நானே என்ன என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு தூக்கம் வேற. ஓகே. நான் வந்துட்டு ஒரு பெரிய பயங்கரமான டிரைவர் எல்லாம் இல்ல. புதுசா தான் கத்துக்கிட்டேன். ஒரு டீசென்ட்டா ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சேஃப்டி மெஷர்ஸோட. அவ்வளோ ஸ்பீடும் பண்ண மாட்டேன். அவ்வளோ ஸ்லோவும் ஓட்ட மாட்டேன். மீடியமா ஓட்டிக்கிட்டு அந்த கர்வ்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தது. ஸோ அதெல்லாம் அப்படியே கவர் பண்ணிக்கிட்டு கீழ வந்துட்டோம். கீழ ரீச் ஆயிட்ட பிறகு நான் நேரா ஹைவேக்கு விட்டேன் வண்டிய. ஸோ போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் அந்த திருப்பதி கிராஸ் ஆகுறோம். கீழ வந்துட்டு அந்த மெயின் ரோட புடிச்சிட்டோம். சித்தூர் மெயின் ரோட புடிச்சுட்டேன். ஸோ அப்புறமா வந்துட்டு இவங்க சொல்றாங்க, இங்க ஒரு கோயில் இருக்குல்ல, அ விநாயகர் கோயில். ஓகே. மகா அந்த காரிய இல்ல சித்தி கோயில் அப்படின்னுவாங்க. அங்க ஒரே ஒரு கல் இருக்கும். என்னடா பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த விநாயகர் கோயில் அ பேர் அது வந்துட்டு அ ம் எக்ஸாக்ட்டா தெர்ல. கூகுள் தான் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அந்த கோயில் பேர் கூட ஆனா விநாயகர் கோயில். அங்க ஒரே ஒரு கல் இருக்கும். அந்த ஸ்வயம் சித்தி விநாயகா கோயில். ஓகே. ஸோ ஸ்வயம்பு அந்த லிங்கம்ன்றான் பார்த்தீங்களா, அந்த கல் வந்திருக்கும் விநாயகர்து. ஸோ அங்க போனோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ நான் ஷேர் பண்ணணும். ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு என்னன்னு தெர்ல. என்னோட மைண்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஸ்கேட்டர்ட் ஆயிட்டு இருந்தது. நெறைய வீடியோஸ் நான் எடுக்கவே முடியல. அங்க ஒரு இல்லீகலா ஒரு விஐபி டிக்கெட் மாதிரி ஒரு ரூ. 400 அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருக்கு வாங்கிட்டோம். அத வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. ஆனா அந்த தர்ஷன் சூப்பரா இருந்தது எனக்கு. ஸோ எந்த கியூலயும் வெயிட் பண்றது எனக்கு பிடிக்காது ஆக்சுவலி. நேரா நம்மள வந்துட்டு விஐபி கியூல விட்டாங்க. அப்படியே சாமி கிட்ட போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளிய வந்துட்டோம். ஸோ அங்க ஒரு 2 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அங்க 2, 3 கோயில் இருக்கு. அதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு ரிட்டர்ன் வந்தோம். ஆக்சுவலி சித்தூர் ரோட்லேருந்து ரிட்டர்ன் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் ரிட்டர்ன் வந்து அப்புறமா தான் அந்த கோயிலுக்கு போனோம். ஆன் த வேல தான் திருப்பதிக்கு போற ஆன் த வேல தான் இருந்தது. ஸோ அத முடிச்சுட்டு அங்கருந்து நான் வந்துட்டு வண்டிய ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு ஒரு 11:00 அப்படி வந்து சேர்ந்துட்டோம். லேட் ஆயிடுச்சு. அங்கேயே நம்ம விடும்போது 8:00 மேல ஆயிடுச்சு. ஸோ அங்கருந்து நான் வீட்டுக்கு வரும்போது வேற எங்கேயுமே நிறுத்தல.
நேரா ஓட்டிக்கிட்டு அப்படியே வந்துட்டோம். ஸோ இந்த ஒரு வீடியோஸ் எல்லாம் நான் விளாக் ஸ்டைலா டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் வீடியோ எடுக்க முடியல. இந்த யூடியூப்காகவே நான் வந்துட்டு இனிமே செப்பரேட்டா வீடியோ வாங்கணும். வீடியோன்றேன் பாரு. வேற ஏதாச்சும் கேட்ஜெட் வாங்கணும், இல்ல இன்னொரு மொபைல் ஒண்ணு வாங்கணும். பார்ப்போம் அது எப்படி போகுது அப்படின்ட்டு. பட் யூடியூப்காக செப்பரேட்டா ஒரு டிவைஸ் நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. பட் நம்ம இதனால அவ்வளோ ரெவென்யூ வெளிய எடுக்கிறது இல்லையா? இதே இந்த சேனல்ல இன்னும் மானிட்டைஸ் ஆகல. ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு எல்லாமே செட் ஆயிடுச்சுன்னா, டெஃபினட்டா அதுக்காக செப்பரேட்டா இந்த DJI Osmo Pocket 3 அத பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அத வாங்குனேன்னா, அது யூடியூப்காகவே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஏன் நான் எல்லாத்தையும் சொல்றேன்னா, திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அ டாக்குமெண்டேஷன். இது மறுபடியும் வராது. ஸோ நெறைய பேசிட்டேன் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ வீடியோவ இப்படியே நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா, அ நாம வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணது ஒண்ணு. ஸோ அத நான் உங்களுக்கு காட்ட முடியல. அதனால நான் இந்த மாரி சொல்லி முடிச்சுக்கிறேன். வீடியோ எந்த மாரி இருக்கு? ரொம்ப மொக்கையா இருக்கா? இல்ல என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ டெஃபினெட்லி ஐ வில் டூ த பெஸ்ட். ஷார்ட் வீடியோஸே போட்டு எனக்கு போர் ஆயிடுச்சு. ஸோ என்னோட ஓஜி நான் ஸ்டார்ட் பண்ண டேஸ்லேருந்துலாம் நான் லாங் வீடியோஸ் தான் பண்ணுவேன். என்னால உக்காந்து தாராளமா 15, 20 நிமிஷம் பேச சொல்லுங்களேன், உக்காந்து பேசுவேன். ஸோ சி யூ. ஐ ஐ வாஸ் மிஸ்ஸிங் திஸ். அதனால தான் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ பண்ணேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பிட்டு கிளிப்ஸ் எல்லாம் அங்கங்கே ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு நிறைய விஷயம் இருக்குது. இதே மாதிரி நிறைய கோயில் போய் விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒன்றொன்னா கொண்டு வரேன். ஓகேவா? இந்த மாதிரி பேசுகிறேன், அப்புறமா அந்த கிளிப்ஸும் ஆட் பண்ணுறேன். ஓகே, சி யூ.